நான் இப்போ சிஎம் மதராக ஆனதுக்கப்புறம் தான் நீ எனக்கு வந்து போடணும் அப்படின்னு சொன்னேன். அத்தை கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கே அப்படின்னு. முதல்வர் விஜய் மற்றும் அவருடைய மனைவி சங்கீதாவும் இப்ப சேர்ந்து வாழ போறாங்க. இந்த நியூஸ் தான் சோசியல் மீடியா முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் விஜயுடைய அம்மா ஷோபா தான் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க தான் சங்கீதாவை சந்திச்சு சில விஷயங்களை பேசியிருக்காங்க. அதே மாதிரி முதல்வர் விஜயும் சந்திச்சு நிறைய விஷயங்களை குறித்தும் பேசியிருக்காங்க. விஜய் அவர்கள் ஒரு நடிகையுடன் திருமணத்தை மீறின உறவுல இருக்கிறதா சொல்லி அவரோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க. ரீசெண்டா இவங்களோட விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ வீடியோ கான்பரன்ஸ் மூலமா விசாரணை நடத்த கூறி 2 தரப்புலயுமே கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா நீதிமன்றமும் அதை நிராகரிச்சுட்டாங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, சங்கீதா தான் விவாகரத்து கேட்டு வழக்கு தொடர்ந்திருக்காங்களே தவிர இது வரைக்கும் விஜய் விவாகரத்து கேட்கவே இல்ல. அதுல அவருக்கு விருப்பம் இல்லைன்னு பலருமே சொல்லிட்டு வராங்க. மகன் ஜேசன் சஞ்சய் மற்றும் மகள் திவ்யா சாஷாவோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டுதான் விஜய் இந்த வழக்கை தள்ளி போடுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் விஜயோட அம்மா ஷோபா அவர்கள் சங்கீதாவை நேர்ல சந்திச்சு பேசியிருக்காங்களாம். அதுல நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துட்டு நடக்க போற விஷயங்களை பத்தி பாருங்க. மகன் மற்றும் மகளுடைய எதிர்காலத்தை நினைச்சு 2 பேருமே சேர்ந்து வாழுங்க. உங்களுக்குள்ள என்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப விஜய் முதல்வர் ஆயிட்டான். அவனுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ கண்டிப்பா அவன் கூட இருந்தாதான் அது நல்லா இருக்கும். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். இதுக்கு சங்கீதாவும் நான் யோசிச்சு பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி முதல்வர் விஜய் கிட்டையும் இத குறித்து பேசியிருக்காங்க. சங்கீதா யோசிச்சு முடிவு சொல்றேன்னு சொன்னதையும் சொல்லியிருக்காங்க. அதோட விஜய் கிட்டையும் வெளிப்படையாவே பல விஷயங்களை குறித்து அட்வைஸ் பண்ணிருக்காங்களாம். அதனால விஜயும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம அடுத்த முறை விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வரும்போது நீதிபதி அவங்க 2 பேரையுமே நேர்ல அழைச்சு உட்கார வச்சு பேச இருக்கிறதாகவும் தகவல் வெளியாகி இருக்கு. முதல்வர் விஜயுடைய தொண்டர்களாகட்டும் ரசிகர்களாகட்டும் எல்லாருடைய விருப்பமும் விஜயும் சங்கீதாவும் சேர்ந்து இருக்கணும் அப்படின்றதுதான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பலருமே இப்ப கொண்டாடிட்டு வராங்க. இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.